அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, புதிய நாளிலும் புதிய கிருபைகளினாலும் புதிய நன்மைகளினாலும் கர்த்தர் உங்களை நிரப்புவாராக. நாவின் அதிகாரத்தில் தேவன் நன்மையையும் தீமையும் வைத்திருக்கிறார், மரணத்தையும் ஜீவனையும் வைத்திருக்கிறார். நீதிமொழிகள் புஸ்தகத்தில் 13வது அதிகாரத்தில் 3வது வசனத்தில் இப்படியாக ஞானி சொல்லுகிறார்: தன் வாயை காக்கிறவர் தன் பிராணனை காக்கிறார், தன் உதடுகளை விரிவாய் திறக்கிறவனோ கலக்கமடைவான் என்று எழுதுகிறார். அன்பானவர்களே, ஜீவனும் மரணமும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. வாயை திறந்தால் அந்த வாயிலிருந்து பெருமை, மேன்மையானவர்களை பேசுகிற நாவு, வீணான வார்த்தைகள் இதெல்லாம் தொடர்ந்து வருகிறது. அவிசுவாசமான வார்த்தைகளை பேசுகிற நாவு, தேவனுடைய வார்த்தைகளுக்கு விரோதமாக மனுஷனுடைய வார்த்தைகளை சொல்லுகிற நாவு, இதெல்லாம் ஆண்டவருடைய பார்வையில் பிரியமாக இல்லை. இது அவர்களுக்கு நேராக விரோதமாக அது மாறிவிடுகிறது. அது அவர்களுக்கு அழிவை கொண்டு வருகிறது. அந்த வாய் தேவனுக்கு பிரியமானவைகளை பேசும்போது, ஆண்டவருடைய வார்த்தைகளை பேசும்போது, பேசாமல் இருக்கும்போதும் அது நன்மைகளை செய்கிறது. எந்த அளவிற்கு வாயை திறக்காமல் இருக்கிறோமோ அந்த அளவிற்கு நாம் ஞானி என்று எண்ணப்படுவோம் என்று ஞானி சொல்கிறார். இந்த நாவை காத்துக்கொள்வதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. தேவையில்லாத வார்த்தைகளை பேசி, தேவனுடைய சமூகத்தில் பதறி பேசி, தேவனுக்கு விரோதமாக பேசி, தேவனால் படைக்கப்பட்ட மனிதர்களுக்கு விரோதமாக பேசி, பொய்யானவைகளை பேசி, கபலானவைகளை பேசி, வஞ்சகமானதை சூதானதை பேசி ஏதுவாகாதபடி வாயை திறக்காமல் இருப்பது நல்லது. மனுஷன் பேசும் வீணான வார்த்தைகளை குறித்து மனுஷன் தேவனுக்கு கணக்கு ஒப்புவிப்பான் என்று மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 36வது வசனத்தில் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். இந்த உலகத்தில் தண்டனை அனுபவிக்கிறது மாத்திரமல்ல, தேவனிடத்தில் நம்ம போய் சேரும்போதும் அங்கே ஒரு கணக்கு புஸ்தகம் இருக்கிறது. நாம் பேசின வார்த்தைகளை குறித்து கணக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறது. அதனால்தான் ஆண்டவர் சொல்லும்போது, இந்த நாவினால் ஆசீர்வதியுங்கள், சபிக்காதிருங்கள் என்று சொன்னார். இந்த நாவு எப்பொழுதுமே ஆசீர்வாதமான வார்த்தைகளை பேசட்டும், விசுவாசமான வார்த்தைகளை பேசட்டும். ஆண்டவர்கிட்ட நம்ம உதவி கேட்போம். ஆண்டவரே, இந்த நாவினால் தேவையில்லாததை பேசாதபடி நன்மையானதை மட்டும் பேசுவதற்கு எங்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க. இந்த உலகத்தில் நீங்கள் வாழ்ந்த காலத்தில் வாயை திறக்காமல் இருந்தீர்கள் என்று சொல்லுகிறது. நீங்கள் வாயை திறந்தீங்கன்னா நன்மைகளை நீங்கள் பேசினீர்கள், அறத்துக்கு அடுத்தவைகளை பேசினீர்கள், ஜீவனை குறித்து பேசினீர்கள். அப்படியே நாங்கள் பேச எங்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்கன்னு சொல்லி நம்ம ஆண்டவரிடத்தில் கேட்போம். நிச்சயமாக பரிசுத்த ஆவியானவருடைய ஒத்தாசையோடு நீங்களும் நானும் ஜெயிப்போம் என்பதில் சந்தேகமில்லை. அப்படி கிருபைகளை கர்த்தர் தருவாராக. ஆமென்.